ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட குரூப் 2 2A ப்ரிலிம்ஸோட 60 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும் இந்த ஸ்டடி பிளான் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இது நியூ தமிழ்லையுமே நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாம் கவர் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு, பட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ரிவிஷன் தான் வந்து நிறைய இருக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது கொடுத்துருக்கிற இப்போ 17வது நாள் வந்து நீங்கள் இந்த சிலபஸ் முடிக்க முடியலன்னு வைங்களேன். ஸோ டோன்ட் வரி. ஓகேவா? பின்னாடி நான் வந்து ரிவிஷன் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை அந்த மாதிரி நீங்கள் அப்படி கம்பைன் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே? ஸோ நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு படிங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன இப்போ ப்ரிலிம்ஸுக்கு என்ன படிக்கிறோமோ அதுதான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு மெயின்ஸுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகே? ஸோ ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் படிக்கும்போதே எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டெப்த்தாக படிச்சிருங்க. ஸோ நீங்கள் இப்போ குரூப் 4 எக்ஸாம்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னமலையை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அது 11th ஹிஸ்ட்ரியில் அந்த தீரன் சின்னமலையை பற்றி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அவர் அந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்கிற 3 பாயிண்ட்டை தூக்கி அப்படியே கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் புக்கில் இருக்கிற அதே டேட்டாவை ஒரு லைன் கூட மாறாமல் தான் நமக்கு எக்ஸாமில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் என்ன தான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் நமக்கு வரப்போகுது. அதனால ஸ்கூல் புக்கை நீங்கள் எந்த அளவுக்கு ரீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரீட் பண்ணுங்கள். ஸோ அதர் மெட்டீரியல் மற்றது அதெல்லாம் தேடி தேடி டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க. உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு படிங்க. ஓகே? ஸோ அதுதான் பெஸ்ட் ஐடியா. ரொம்ப 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 பெஸ்ட்டு ஒரு புத்திசாலித்தனமும் கூட. ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னா வேணால் அதர் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது தப்பு கிடையாது. பட் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸுக்கு தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது மேக்ஸுக்குமே இது தான். ஏன்னா மேக்ஸு கூட அந்த கித்தான் சம் ஒன்று கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கூம்பு சம். ஸோ அந்த சம்மெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் மெயின் விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிலபஸில் வந்து சில விஷயங்கள் இப்போ தலைவர்கள் ஆகட்டும், இல்லைனா தமிழ்நாடு பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ், இல்லை அப்பப்போ வர ஏதாவது குறியீடுகள் இண்டெக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான தரவரிசைகள் எல்லாம் நான் உங்களுக்கு அடிக்கடி அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்கை படிக்கிறீங்க, அதை திருப்பி ரிவைஸ் பண்ணுறீங்க. அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே முக்கியமான வேலை. ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே 12th புக்கு வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் எத்திக்ஸ் கூட கவர் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ எத்திக்ஸ் நீங்கள் இப்போவே படிச்சிட்டிங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸுக்கு, ஸோ நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் வந்து 2 எழுதினாலும், டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதினாலும் சரி, 2A எழுதினாலும் சரி ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் இப்போ குரூப் 2 மெயின்ஸுக்கும் குரூப் 2A மெயின்ஸுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசமெல்லாம் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட பேப்பர் 1 அப்படிங்கிறது சேம் தான். ஓகே? ஸோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. பேப்பர் 2ல் தான் நம்ம அதில் டெஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுவோம் குரூப் 2ல். அண்ட் 2Aல பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் அடிப்போம். ஸோ இப்போ டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே சிலபஸ் தான் 2Aலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் மெயினாக என்னென்னா தமிழ்நாடு ரிலேட்டடான தமிழ்நாடோட அரசியல் அமைப்பு அண்ட் தமிழ்நாடோட புவியியல் சார்ந்த தகவல்கள் அப்படிங்கிறது 2Aக்கான மெயின்ஸ் அந்த நம்ம அப்ஜெக்டிவ் டைப் எழுத போகிறோம்ல அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு. நமக்கு முக்கியம் இப்போது ப்ரிலிம்ஸ் அடிக்கிறோம், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் 2Aவோட மெயின்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து ஓவராலாக உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா 200 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? அதில் 100 கொஸ்டின் வந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 100 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸ் வந்து 40 கொஸ்டின். ஓகேவா? ஸோ அது எந்த மாதிரியான சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த தடவை கேட்டாங்கல்ல அந்த புத்திசாலி மனிதன் மாம்பழம் சம்மு, ஸோ அந்த மாதிரியான சம்ஸ் வர்ற மாதிரி
அதாவது நம்ம மூளைக்கு கொஞ்சம் அதிகமாக வேலை கொடுக்குற மாதிரியான சம்ஸ். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா பேங்க் எக்ஸாமில் யூஸ் பண்ணுவாங்கள்ல ஒன் சம். ஸோ அந்த மாதிரி சம்ஸ். ஓகே, ஸோ அனலாகி வென் டயக்ராம், ஸோ அந்த மாதிரி சம்ஸ் தான் அந்த 40 மார்க்குக்குமே கேட்க போகிறாங்க. ஸோ நம்ம வந்து அது பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ மீதி இருக்கிற 60 மார்க் வந்து உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் என்ன மேஜர் சூஸ் பண்ணீங்களோ அதில் வந்து எழுதிக்கலாம். ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷ் எது எடுத்தாலுமே உங்களுக்கு கிராமர் பார்ட்டு தான் வந்து மெயினாக நிறைய வரப்போகுது. ஓகே, ஸோ நிறைய எக்ஸ்ட்ராவாக நம்ம இப்போ ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிற மாதிரி நிறைய படிக்க வேண்டி இருக்காது. அந்த கிராமர் இலக்கணம் அதுதான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின்ஸு. அப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டோன்னா எப்படியாவது மெயின்ஸை தாண்டிடலாம். ஓகேவா? ஸோ நம்பிக்கையோட படிங்க. அண்டு இதுதான் 60 டேஸ்க்கான பிளான். ஓகேவா? ஸோ இந்த 60 டேஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி ரிவிஷன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு கடைசியில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்ன்னு சொல்லி சில இதெல்லாம் கொடுத்துருப்பேன், அதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ டெய்லியும் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ தமிழ் படிக்கணும். அண்ட் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ தமிழ் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலர் வந்து படித்த உடனே உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும். ஸோ ரெஜிஸ்டர் ஆகிரும் மைண்டில். ஸோ சிலருக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ் வந்து கண்டிப்பாக மினிமம் 1 hour கண்டிப்பாக படித்தே ஆகணும். அது வந்து உங்களுக்கு இப்போது ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒர்க் போயிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் அலாட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேக்ஸ் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 10 சம் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப கூட வேண்டாம், 10 சம்ஸ் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ இன்றைக்கி படிக்கிறத நாளைக்கு ஒன்ஸ் ஜஸ்ட் என்னென்னு எடுத்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி படிக்கிறீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் படிக்கும்போது அதை ரொம்ப நீட்டாக படிச்சிருங்க. அவ்வளோதான், அதை படித்து வச்சு அப்படியே முடித்து வச்சிடணும். ஓகேவா? அடுத்த டைம் நீங்கள் அதை எடுத்து கோத்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே டெப்த்தாக படிச்சுக்கணும். அதுதான் வந்து ஒரு சீக்ரெட். ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது மேலோட்டமாக படிச்சிட்டோம் அப்படின்னா தான் பின்னாடி ப்ராப்ளம் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுக்கணும். அடுத்தது திருக்குறள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும். அப்புறம் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறத டெப்த்தாக படிங்க, புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? ஸோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லியெல்லாம் படிக்கக்கூடாது. இன்றைக்கி படிச்சுட்டு நாளைக்கு மறக்கிறது அந்த மாதிரியெல்லாம் கூடாது. இப்போ ஐஎன்எம் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னென்னா ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நடக்கிற ஸ்டோரி மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு அந்த ஸ்டோரியை ரொம்ப அழகாக எலாப்ரேட் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் அதை ஒரு மூவி மாதிரியே நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஐஎன்எம் எல்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் மெயின் திங்க் என்னென்னா புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களோட தான். ஓகேவா? ஸோ அதை யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்கள் புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டினை வந்து எவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் கண்டிப்பாக உங்களால் கரெக்டாக அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான். அதே மாதிரி டெஸ்ட் எல்லாம் நிறைய டெஸ்ட் பேட்ச் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ரீயாகவே அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடைக்குது டெலகிராமில். ஓகேவா? ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் தினமும் செய் பயிற்சி, இறுதி வரை செய் முயற்சி, நிச்சயம் நீ அடைவாய் வெற்றி. ஓகேவா? நம்ம டெய்லியும் செய்ய வேண்டியது என்ன, பயிற்சி பண்ணணும். ஓகேவா? ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ அதுதான் மெயின். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக ஃபைனலாக ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் அடையலாம். ஓகே? ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் ப்ரிப்பரேஷன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் நல்லா படிங்க. ஓகேவா? ஒரு 3 months அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கான்சன்ட்ரேஷன் இந்த ப்ரிப்பரேஷன்லேயே இருக்கட்டும். கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களோட தான். ஓகே? ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். அண்ட் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை பார்த்துட்டு இந்த ஸ்டடி பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி அச்சீவர்ஸ். ஓகேவா? ஃப்யூச்சர் ஆஃபீஸர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.